அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்வோவான் குட் மார்னிங், வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, 20ஆம் திகதி 9ஆம் மாதம் 2025 மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு இலங்கையில் நடைபெற்றது. அதுதான் எங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது பூர்த்தி விழா கொண்டாட்டம். அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 79 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கட்சி. இதில் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்தன. முஸ்லிம் காங்கிரஸ், மக்கள் காங்கிரஸ், மனோ கணேசன் அணி, ஜனசத பிரமுன, ஹெல உரிமைய, உதய கம்மம்பில மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலர்களும் இந்த பூர்த்தி விழாவில் கலந்து கொண்டார்கள். இந்த 79 வருட செலிப்ரேஷன் பார்ட்டிசிபேஷனுக்காக வரவேற்பு நிகழ்வுகள் கொழும்பு ஸ்ரீகொத்தா காரியாலயத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது. பல விதத்திலும் அவர்கள் அங்கு கலந்து கொண்டவர்கள் அவருடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது they shared their happiness by shakes hands and by kissing. அதாவது கைகுலுக்கல் மற்றும் முத்தங்களை பரிமாறுதல், இப்படியான பல வகையான விதத்திலும் அவருடைய அன்புகளை சந்தோஷங்களை பரிமாறிக்கொண்ட விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வகையில் நான் ஒரு நபரை பற்றித்தான் இந்த இடத்தில் பேசுவதற்கு வருகின்றேன். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபர்தான் முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்கள். இவரும் அந்த 79வது பூர்த்தி விழாவில் கலந்து கொண்ட முக்கியமான ஒரு நபர். அவருடைய சந்தோஷத்தை எவ்வாறு பகிர்ந்து கொண்டார் என்று எல்லோருக்கும் தெரியும். இஸ்லாம் வெறுத்த, இஸ்லாம் ஹராமாக்கிய முறையில் தான் அவர் அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். Muslims should follow the Quran and our beloved Prophet sallallahu alaihi wasallam guidance. Islam has taught us everything. Mr. Hon, Parliament Member, leader of Muslim Congress, I respect you. You are multi-talented person. You are Muslim society leader. I am also your party member. If you made a mistake, really I want to point out. அந்த அடிப்படையில் நான் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவன். உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம், நல்ல கண்ணியம் வைத்திருக்கக்கூடியவன். உங்களுடைய பேச்சுக்களை நான் அதிகம் தொடர்ந்து கேட்கக்கூடியவன். உங்களுக்கு அல்லாஹ் அதிகமான ஒரு பேச்சாற்றலை, நல்ல பேச்சாற்றலை, மும்மொழி திறமை வாய்ந்த ஒருவராக அல்லாஹ் உங்களை உருவாக்கி இருக்கின்றான். ஆனால் நீங்கள் சில காலங்களாக நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நடக்கின்ற விதம் பிழையானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிஸ்டர் ஹானரபிள் ரவுஃப் ஹக்கீம் சார், உங்களுக்கு ஆரம்பத்திலும் யாரோ ஒரு பெண்ணுடன் சம்பந்தம் இருப்பதாக முழு இலங்கை மக்களும் அறிந்த விடயம். அதாவது அந்த பெண்ணுடைய பேர் ஞாபகம் வருவதில்லை இப்பொழுது. அதை இப்பொழுது மறந்துவிட்ட நிலைமையில் திருப்பொரு விடயத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கின்றீர்கள். 79வது பூர்த்தி விழாவில் மனோ கணேசன் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் கண்ணியமான முறையில் நடந்து கொண்டார். அதே போன்று ஏனைய அதிகமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். சிலர்கள் கை குலுக்கல் முறையில், சிலர்கள் கை கூப்பி அவர்கள் அவருடைய மதத்தை பின்பற்றி, நீங்கள் அதையும் தாண்டி என்ன செய்தீர்கள்? வெக்கம் இல்லையா உங்களுக்கு? அதையும் தாண்டி உங்களுடைய வயது என்ன?
நீங்கள் பேத்தி பேரனும் கண்ட ஒருவராக இருக்கலாம். அந்த வயதை தாண்டியவர் நீங்கள். என்ன செய்திருக்கின்றீர்கள்? நீங்கள் அந்த பெண்ணுக்கு கையை கொடுத்துவிட்டு, கைலாவு கொடுத்துவிட்டு, அந்த பெண்ணுடைய தோலை தட்டி முத்தமும் கொடுத்து நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள்? உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்கின்றீர்கள். இது இஸ்லாத்தில் ஒரு வரவேற்கத்தக்க அனுமதிக்கப்பட்ட முறை அல்ல. இஸ்லாம் இதனை கடுமையாக கண்டிக்கின்றது. இஸ்லாம் இதனை ஹராமாக்கி இருக்கின்றது. இப்படி ஹராமாக ஆக்கியிருக்கும் பொழுது கூட நீங்கள் எப்படி உங்களால் இந்த விடயத்தை செய்ய முடியும்? அந்த பெண் யார்? உங்களோட யார்? She is your mother or wife or daughter or sister or any other intimate relatives. ஏன் உங்களுக்கு தெரியாதா ஹராம் என்று? அப்படி கைலாவு கொடுப்பது கூட ஹராம். அந்நிய பெண்களுக்கு கைலாவு கொடுப்பது ஹராம். கைலாவு கொடுப்பதையும் தாண்டி நீங்கள் தோளில் தட்டி முத்தமிட்டது, அதை வரவேற்க முடியுமா? அதை ஆதரிக்க முடியுமா? நான் உங்களுடைய கட்சி மெம்பராக இருந்தால் அதனை ஆதரிக்க முடியாது. குற்றம் செஞ்சால் அது குற்றம்தான். யார் செய்தாலும் அது குற்றம்தான். என்னுடைய தந்தை குற்றம் செய்தாலும் அது குற்றம்தான். நான் அப்படியான ஒரு தவறை செய்தாலும் தவறுதான். உங்களுக்கு அது ஹராம் என்று தெரியாதா? ஏன் ஹராம்? இஸ் இட் கிளியர்லி ஹராம்? கேன் யூ டூ எனி ஹராம் திங்ஸ் ஃபார் பொலிட்டிக்ஸ்? அரசியலுக்காக வேண்டி உங்களுக்கு ஏதாவது ஹராத்தை செய்ய முடியுமா? அப்படி இஸ்லாம் அனுமதி தந்திருக்கின்றதா? இல்லை. எத்தனையோ பிரபலங்கள், கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, எத்தனையோ பிரபலங்கள், விளையாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள், இன்னும் ஏராளமான பிரபலங்கள் பெண்கள் கையை கொடுக்கும் பொழுது அதை வேண்டாம், இது ஹராம் என்று தடுத்திருக்கின்றார்கள். எத்தனையோ முஸ்லீம் பெண் பிரபலங்கள் ஆண்கள் கை கொடுக்கும் பொழுது வேண்டாம், இது ஹராம் என்று தடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். நாங்கள் சோசியல் மீடியாக்களின் மூலமாக பார்க்கின்றோம். ஏன் உங்களுக்கு இவ்வளவு தெரியாதா? உதாரணத்துக்கு ஷஹீத் அஃப்ரிடி எத்தனையோ முறை கைலாவு கொடுத்தும் பெண்கள் அவர் ஒருபோதும் அவருடைய கையை கொடுக்கவில்லை. இது மாதிரி தான் வைத்திருப்பார். அதே போன்று எத்தனையோ பிரபலங்கள். ஏன் உங்களுக்கு இவைகள் தெரியாதா? இவை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, இது ஹராம் என்று தெரியாதா? நீங்கள் இதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் முஸ்லிம் சமூகத்திடத்தில். இல்லாவிட்டால் உங்களுக்கு சேறு பூசிக்கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய கட்சி, உங்களுடைய தலைமைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய கட்சி முஸ்லீம் காங்கிரஸ், அதாவது குர்ஆன் ஹதீஸுடைய கான்ஸ்டிடியூஷனை பின்பற்றுகின்றது. அப்படித்தான் நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஆனால் ஒன்றும் காணுவதற்கில்லை. அண்ட குர்ஆன் அண்ட் ஹதீஸ் கான்ஸ்டிடியூஷன் என்று தான் சொல்லுகின்றீர்கள். ஆனால் அப்படி சொல்லக்கூடிய நீங்கள், வாய்களே பேசக்கூடிய நீங்கள், எப்படி இந்த பெண்ணுக்கு, அதாவது கொழும்பு முன்னாள் மாநகர முதல்வர் என்று நினைக்கின்றேன் அந்த பெண்மணிக்கு நீங்கள் எப்படி இந்த கைலாவு கொடுத்து தோலை தட்டி அவளுக்கு முத்தம் கொடுக்க முடியும்? ஏன் உங்களுக்கு வெக்கம் இல்லையா? உங்களுடைய பிள்ளைகள் இதை பார்ப்பார்கள், உங்களுடைய மனைவி இதை பார்ப்பாள், உங்களுடைய பேர குழந்தைகள் இதை பார்ப்பார்கள், உங்களுடைய உறவினர்கள் இதை பார்ப்பார்கள். இது அரசியல்வாதி என்றால் இதுவெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சகஜம். வாக்குகளை அள்ளி எடுப்பதற்காக வேண்டி, வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எல்லா பெண்களும் தன்னுடைய தாயை போல, எல்லா பெண்களும் தன்னுடைய சகோதரியை போல, எல்லா பெண்களும் தன்னுடைய மகள்மார் போல, இது அரசியல்வாதிகளுடைய ஒரு இந்த சுபாவமாக இருக்கின்றது. பல அரசியல்வாதிகள் இப்படித்தான் நடந்து கொள்கின்றார்கள், முஸ்லீம் அரசியல்வாதிகள். இது ஹராம், இது தடுக்கப்பட்டது. கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கட்டாயம் சமூகத்திடத்தில் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய தவறு. இல்லாவிட்டால் முஸ்லீம் காங்கிரஸ் என்று வைக்காமல் அந்த முஸ்லீம் என்ற பெயரை விட்டு ரவுஃப் காங்கிரஸ் என்று வைத்தால் போதும். அப்படி என்றால் நன்றாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன். நானும் அந்த கட்சியில் ஊறிப்போன ஒருவர் தான். ஆனால் உங்களுடைய இப்படியான அவலட்சமான போக்கை பார்க்கும் பொழுதோ உங்களுக்கு பின்னால் உங்களுடைய கட்சியில் இருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அதே போல இப்படியான ஒரு தவறை பார்த்து கொண்டு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கண்டனம் செலுத்தாமல் ஏன் இன்னும் தாமதிக்கின்றது? இதனால் தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கும் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? சேறு பூசுகின்றார்கள். தலைவர் கௌரவ ரிஸ்வி முஃப்தி அவர்கள், அதே போன்று செயலாளர் ஷேக் ஹர்கம் நூர் ஆமீத் அவர்கள்,
அதே போன்று நல்ல ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவருடைய அந்த தவறை கண்டு உடனே கண்டன அறிக்கையை வெளியிட வேண்டும். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இந்த கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய இந்த விடயத்தை வன்மையாக கண்டிக்கின்றது என்ற ஒரு கண்டன அறிக்கை உடனடியாக வெளியிட்டிருக்க வேண்டும். இன்னும் வெளியிடவில்லை. இதனால் தான் மக்கள் ஜமியத்துல் உலமாவையும் வெறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருகின்றார்கள். எனவே கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டும். இவர் பொதுமக்களிடத்தில் முஸ்லீம்களிடத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். காலம் தாமதித்தாலும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா உடனடியாக நாளைக்குள்ளே கண்டன அறிக்கையை வெளியிட வேண்டும். ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நடந்து கொண்ட விதம், நடந்து கொண்ட போக்கு இஸ்லாத்துக்கு விரோதமானது, இஸ்லாத்துக்கு மாற்றமானது. இஸ்லாம் எங்குமே இதை ஆதரிக்கவில்லை. நீங்கள் மௌனமாக இருந்தால் இதைவிட பெரிய தவறுகள் செய்யலாம். அதனால் மௌனமாக இருப்பது சம்மதத்துக்கு அடையாளம் என்று சொல்வார்கள். மௌனமாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள் அர்த்தம். மன்றா மின்கும் முன்கரன் ஃபல் யுகையிர் பியதிகி என்றுதான் ஹதீஸ் சொல்லுகின்றது. ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விடயத்தை கண்டால் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தடுக்க வேண்டும். தடுப்பது இஸ்லாத்தின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நானும் உங்களுடைய கட்சியை சார்ந்தவன் என்ற வகையில் நான் எல்லாத்தையும் சரிபார்ப்பது ஆரோக்கியமாக இருக்காது. எனவே கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய கட்சியுடைய பெயரை மாற்றுங்கள். மாற்றிவிட்டு கட்சியுடைய தலைமை வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.